வணக்கம். பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம ரத்னம் இந்த திரைப்படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஹரி இயக்கத்தில் விஷால் நடிப்பில் திரையரங்கில் வெளியாகி இருக்கிற ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படிங்கிற பேரில் வெளியாகி இருக்கிற ரத்னம் படத்தோட கதை என்ன அப்படின்னா, கதாநாயக ஹீரோயினுக்கு ஒரு சிக்கல் வருது. அதுலேருந்து கொள்கைக்காக கொலை பண்ணுற ரவுடி அப்படின்னு அவரை தன்னை சொல்லிக்கிறாரு. அவர் அதுலேருந்து ஹீரோயினை காப்பாற்றுறாரு. ஹீரோயினுக்கு ஆப்வியஸாக ஹீரோக்கு மேலே காதல் வந்து தானே ஆகணும். ஆனால் அந்த காதலை ஹீரோ நிராகரிக்கிறார். எதுனா நிராகரிக்கிறாரு. அந்த சிக்கல்கள்லேருந்து ஹீரோயினை காப்பாற்றினார் அப்படின்ற 1950 வந்த கதை. கிட்டத்தட்ட ஒரு 75-100 வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் இந்த கதை மட்டும் மாறவே மாறாது. அது தமிழ் சினிமாவோட சாபம்னு கூட சொல்லலாம். விஷால் மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே தெரியுது. பிரியா பவானி சங்கர் அவங்களும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முரளி சர்மா, ஹரிஷ் பாரடே, ஜெயபிரகாஷ், விஜயகுமார், மோகன் ராம், ஒய்ஜி மகேந்திரா, யோகி பாபு, நான்கடவுள் ராஜேந்திரன், விடிவி கணேஷ் வெங்கட்ராமன், வழக்கம் போல் ஹரி படங்களில் ஒரு பெரிய பட்டாளம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது. ஓகே, படத்தோட மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கதை வந்து ஒரு 100 வருஷம் பழசு, மேக்கிங் வந்து ஒரு 50 வருஷம் பழசு, 50 60 70 வருஷம் பழசுனே சொல்லலாம். அம்மா சென்டிமெண்டெல்லாம் போட்டு கசக்கி புழிஞ்சு நம்மளை கண்ணிலேருந்து தண்ணி வரதுக்கு பதிலாக ரத்தம் வர வச்சு எம்ஜிஆர் காலத்து அம்மா சென்டிமெண்ட்லாம் கொண்டாந்து உள்ளே விட்டுருக்காங்க. ஏன் கேஜிஎஃப்ல இல்லையே அம்மா சென்டிமெண்ட்னா, மேக்கிங் தான் பிரச்சனை. அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். கதைன்னு பார்த்தா மொத்தமாகவே ஒன்லைனர்னு பார்த்தா மொத்த உலக சினிமாக்கள்லேயும் ஒரு 4-5 ஒன்லைனரில் சேர்த்துடலாம். அன்பு, பாசம், அப்புறம் சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, ரிவெஞ்சு, இந்த மாதிரி ஒரு 5-6 ஒன்லைனரில் இது வரைக்கும் அந்த எல்லா உலக சினிமாக்களையும் அடக்கிடலாம். ஆனால் அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு திரைப்படமும் வேறுபடுது. அந்த வகையில் இந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஹரி வந்து ஒரு தமிழ் வந்து 2002-1 வந்துச்சா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 20 வருஷமாக அப்படியே இருக்கார். எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா, அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தமிழ் முதல் திரைப்படம் பிரசாந்த் நடிச்சு எப்படி எடுத்தாரோ அந்த டெம்ப்ளேட்லேருந்து டெம்ப்ளேட் மாறாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மேக்கிங்கில் ஏதாவது புதுசாக இருக்கும்ல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் அந்த எல்லா ஹரி படங்கள்லேருந்து பெஸ்ட்டு சீன்ஸ் இருக்குல்ல, ஆக்ஷன், சென்டிமெண்ட்டு, காமெடி எல்லாமே, அந்த பெஸ்ட்டு சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டி ஒரு படமாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய காட்சிகளில் வந்து வேங்கை கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது, சாமி, அருள், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. மேக்கிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஹரியோட ஃபஸ்ட்டு ஆரம்ப கால திரைப்படங்களில் வந்து வடிவேலு, விவேகம் இருக்கும்போது காமெடியெல்லாம் நல்லாயிருக்கும். சாமி படத்தோட காமெடியெல்லாம் நம்ம இன்றைக்குமே மறக்க முடியாது. ஆனால் போக போக சூரி, யோகி பாபுலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது 100% வந்து பாடி ஷேமிங்காக மாறிடுச்சு. இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து நான்கடவுள் ராஜேந்திரனும், நான் அவரை வந்து சோகால் மொட்டை ராஜேந்திரன் சொல்லலை, ஏன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் பாடி ஷேமிங். அதனால் நான்கடவுள் ராஜேந்திரன் தான் குறிப்பிடுவேன். நான்கடவுள் ராஜேந்திரனும் விடிவி கணேஷும் பேசிக்கிறாங்க. யோகி பாபுவும் நான்கடவுள் ராஜேந்திரனும் பேசிக்கிறாங்க. இப்போது யோகி பாபு குண்டா இருக்கார், நான்கடவுள் ராஜேந்திரன் ஒல்லியாக இருக்கார். விடிவி கணேஷோட குரல் வந்து நார்மலாக இல்லாமல் கரகரன்னு இருக்குது. இந்த மூணுத்தையும் வந்து எந்த அளவுக்கு மோசமாக போர்ட்ரேட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு கிண்டல் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பாடி ஷேமிங் பண்ண முடியுமோ, அதை வந்து 100% மேலே பண்ணி அதுதான் காமெடிங்கிற பேரில் எடுத்திருக்காங்க. மாற்றி பேசிக்கிறாங்க இவங்க 3 பேருக்குள்ளாரையுமே. இந்த தலையா, அந்த தலையா, என்னது நீ எந்த மாதிரி, என்னது இப்போ பண்ணி எதுலேருந்தோ எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்க, என்னென்ன ரொம்ப மோசமாக இருக்குது. கெட்ட வார்த்தைகள் படம் ஃபுல்லாக வருது, அதை வந்து மியூட் பண்ணிடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒருத்தரை பாடி ஷேமிங் எப்படி பண்ணலாம். ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை ஒருத்தவங்க குண்டாக இருப்பாங்க. நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாக யாரும் பாடி ஷேமிங் பண்ண மாட்டாங்க. அல்லது ஒல்லியாக இருக்கிறவங்களோ குண்டாக இருக்கிறவங்களோ எந்த விதத்துலலாம் பாடி ஷேமிங் பண்ணலாம் அப்படின்னு இந்த திரைப்படத்தை பார்த்தா குழந்தைங்க கற்றுப்பாங்க. அதனால் குழந்தைகள் இந்த திரைப்படத்தை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து யாருக்கானது அப்படின்னா யாருக்கானதுமே கிடையாது. வெட்டுக்குத்து வயலன்ஸ் அது நிறையா இருக்குது. அது எல்லா திரைப்படங்கள்லையும் நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டு வெட்டுக்குத்து வயலன்ஸ் இருந்தால் தான் பார்ப்பன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த திரைப்பட சிக்கல் 2. ஒன்று வந்து ரொம்ப பழைய படம். இந்த மாதிரி இந்த சீன்ஸோ அல்லது இந்த சென்டிமெண்ட் இது எல்லாமே வந்து ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. தேவி ஸ்ரீ பிரசாத்
இந்த திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் எதுக்குன்றது எனக்கு தெரில. பாடல்கள் ஒரு இன்ட்ரோ சாங்கு அது சொல்லவே வேணாம், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தயவு செய்து பார்க்காதீங்க, கேட்டு பாருங்கள் தெரியும். அதுக்கப்புறம் வெறும் அழுகாட்சி பாடல்கள் தான், கதறி கதறி அழுவு விட்டு பாடல்கள் போகுது. பிஜிஎம் ஓகேன்னு தான் சொல்லணும். சிம்பிள், இந்த திரைப்படத்தை பற்றி சிம்பிளாக ஒரே ஒரு உதாரண காட்சி மட்டும் சொல்லிடுறேன். 3 வில்லன்கள், அதில் மொதல் வில்லனை வந்து விஷால் கொல்லும்போது சுட்டதாரு, அவர் கீழே விழுந்துடுறாரு. அவர் கழுத்தில் காலை வச்சுட்டு நீ சிரி, நான் ஒன்று விட்டுறேன் அப்படின்னா மொத்த தேட்டரும் சிரிக்குது. சிரிச்சுட்டு எங்க விட்டுருங்க அப்படிங்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மனநிலையில் மக்கள் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இயக்குனர் ஹரிக்கு 2 வேண்டுகோள் தான். ஒன்று, தயவு செய்து உங்களுடைய திங்கிங்கை மாற்றுங்க, படம் எடுக்கிற ஸ்டைலை மாற்றுங்க. மேக்கிங் ஸ்டைல் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, புதுசாக ஏதாவது எடுங்க. மக்கள் எதிர்பார்க்குறது அதுதான். நான் சொன்ன மாதிரி ஒன்லைனர்னு பார்த்தா உலக சினிமா மொத்தத்தையும் 5-6 ஒன்லைனர் நம்ம அடக்கிடலாம். அது எப்படி எடுக்கிறாங்க, புதுசாக ஏதாவது எடுங்க. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது, அதே மாதிரி இருக்குது. 2வது, தயவு செய்து பாடி ஷேமிங்கை காமெடின்ற பேரில் காமிக்கிறத தயவு செய்து நிப்பாட்டுங்க. ஏன்னா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது வழக்குறிஞ்சு போய் பல நூற்றாண்டுகள் ஆகுது. இன்னமும் வந்து அதை வந்து மக்களுக்கு இன்னும் எப்படியெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். தயவு செய்து அந்த பாடி ஷேமிங்கிற விஷயத்த அடுத்த படத்துலேருந்து 100% கட் பண்ணிவிடுங்க. ஓடிடியில் வந்தால் கூட ஓட்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் பாருங்கள், மற்றபடி வேறு படத்தில் பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை போயிடுவோம்.